பார்க்க போகிறோம்னா WPLோட 8th மேட்ச் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் விசஸ் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸு மார்ச் 1 2024 ஸ்டார்ட் ஆகுது 7:30க்கு சின்னசாமி ஸ்டேடியமில். ஸோ யூபி வாரியர்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் ரெண்டு டீமுமே வீக் டீம்னு தான் நம்ம சொல்லணும். டெல்லி ஆர்சிபி எம்ஐ பார்க்குறப்போ இந்த ரெண்டு டீம் வீக்கான டீம் தான். பட் இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பெஞ்சு ஸ்ட்ரென்த்தாக இன்னுமே அவங்க கொண்டு வரல. நிறையா பிளேயர்ஸை வந்து பெஞ்சில் வச்சுருக்காங்க. மேபி அவங்களில் ஒரு சில பிளேயர்ஸை இந்த மேட்ச்சில் கொண்டு வரலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அது யார் யாருன்றதையும் நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் யூபி ஜெயிச்சிருக்காங்க. மும்பைக்கு எதிராக ஒரு சூப்பரான ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணாங்க. பட் குஜராத் ஜெயின்ஸு ரொம்ப போராடுறாங்க. அவங்களோட பேட்டிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஸ்லோவாக இருக்குது. ரொட்டேட்டிங் பேஸ்லேயே வந்து அவங்க போகிறதுனாலே வந்து தோற்று போயிடுறாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸு கிராண்ட் லீக்கு WPL ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு இங்கே ஆல்ரவுண்டர் டபுள் ஆப்ஷன்ஸை கட் பண்ணி அவங்களுக்கு பதிலாக ரிஸ்க்கான ஒரு பவுலிங் ஆப்ஷனோ இல்லை ஒரு பேட்டிங் ஆப்ஷனோ நீங்கள் எடுத்தாலே கிராண்ட் லீக் க்ளோஸாக போகலாம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பர்சன்டேஜ் கம்மியான பிக்கு ஒரு 10% இருக்க பிக் 2 பேர்த்தை நீங்கள் பிக் பண்ணாலே போதும். கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் க்ளோஸாக போகலாம். ஏன்னா கிராண்ட் லீக்குன்றது ஒரு 10 டீம் போகிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. 30 rupees மாதிரி நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு 300 சம்திங் தான் வரும். அப்போ 10 டீம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போடலாம். போடுறப்போ மாற்றி ட்ரை பண்ணாலே கிராண்ட் லீக் கிட்ட போகலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டாக சின்ன ஆப்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேப் லோன்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதேமாதிரி ஹெட்டுகட்டில் 2 டைமே யூபி தான் ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் ஜெயின் ஜெயிக்கலை. யூபி தான் இப்போதைக்கு இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறப்போ நல்ல ஒரு டீமாக இருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் பெரிய அளவில் அவங்க டீமாக தெரியல. அதேமாதிரி ஃபேப் லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபேப் லோனில் ஜிஎஸ்டியும் கிடையாது. அவங்க என்ட்ரி ஃபீஸை கூட்ட கிடையாது. அதான் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். மற்ற ஆப்ஸில் வந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து வேணான்னு சொன்னால் அவங்க என்ட்ரி ஃபீஸை கூட்டியிருக்காங்க. பட் ஃபேப் லோனில் என்ட்ரி ஃபீஸையுமே கூட்டலை, ஜிஎஸ்டியுமே உங்களுக்கு கிடையாது. 0% ஜிஎஸ்டி என்ட்ரி ஃபீஸு கூட்டலை. ஸோ கண்டிப்பாக வின்னிங்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் பயன்படுத்துகிற ஒரு ஆப்பு ஃபேப் லோனு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். 2K டெக்குன்ற கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூபி வாரியர்ஸ் விசஸ் குஜராத் ஜெயின்ஸ். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதேமாதிரி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இந்த அட்ரஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம நேமை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபேக் சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க டெலகிராமில். அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எல்லாமே நீங்கள் உள்ளே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ்னால் ஆவரேஜ். ஸோ ஒரு 4-5-6 கான்டெஸ்ட் வின் பண்ணாலுமே நான் அதையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆவரேஜ்னு. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரே ஒரு அந்த ஹீலி மேத்யூஸ்க்கு கிட்டத்தட்ட 4 கேட்ச் ஒரு ரன் அவுட் விட்டதுனால அவங்கள ஒரு சிலர் வைஸ் கேப்டனாக கொடுத்ததுனால நமக்கு வந்து அது ஃப்ளாப் ஆச்சு. இன்னொன்று சொல்லலாம், சாய்கா ஐசாக்கை ரொம்ப நம்பி ராஜேஸ்வரி கிக்கோட பிக் பண்ணாமல் விட்டது ஒரு தப்பு தான். ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மேட்ச்சுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு வின்னிங்ஸ் கிடச்சி. கடைசியாக பார்த்தா WPLல 3 மேட்ச் வந்து லாஸ் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. பட் பெரிய அளவில் வின்னு ஒரு மேட்ச் கிடச்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு மீதி இருக்க எல்லா மேட்ச்சுக்கும் நல்ல டீம்ஸ் ப்ளஸ் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதுக்காண்டி தான் நான் PSLக்கு வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் WPL மட்டுமே. ஸோ ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு டீம்ஸாக நம்ம கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஐடியா இருந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டீங்க. ஸோ குபேரா ஃபேண்டசியை பொறுத்தவரையே உங்களுக்கு ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். ஸோ ஹெட்டு 4 பிளேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஆப்ஷனு. அதே டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டெலகிராமில் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசின்ற குஜராத் ஜெயின்ஸில் பிளேயிங் லோனில் மாற்றங்கள் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிளேயிங் லோனை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. பிளேயிங் லோன் வந்து இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். மேபி இருக்குன்ற ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபேபி லிட்ச்ஃபீல்டை பொறுத்தவரையும் நான் நிறையா டைம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓவர் ரேட்டட் பிளேயரு, அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட்டாக ஆடினா அவங்க 8 இன்னிங்ஸுமே ஃப்ளாப் ஆகிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் உங்களுக்கு WPLலையுமே பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக நம்புகிறாங்க. ஆஸ்திரேலியன் டீமும் சரி, அதே மாதிரி குஜராத் ஜெயின்ஸுமே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. ஸோ வேர்ல்டு கிளாஸ் பிளேயரான லாரா உல்வெட்டை அவங்க மறந்துட்டாங்க. பட் லாரா உல்வெட்டுமே ரீசெண்ட் டைம்ஸில் புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டினியூவாக அவங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 6 இன்னிங்ஸில் ஃப்ளாப் ஆகிருக்காங்க. மேபி ஃபேபி லித்பீட்டுக்கு பதிலாக லாரா உல்வெட் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஃபார்மை காட்டணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நல்ல ஒரு டீசெண்டான பிளேயரும் கூட. லித்ஃபீல்டை கம்பேர் பண்ணுறப்போ லாரா உல்வெட் செம்மையான ஒரு பிளேயரு. ஏன்னா லித்ஃபீல்டே இவங்க ஓப்பனிங் ஆட வைக்கலாமா இல்லை மிடில் ஆட வைக்கலாமானே தெரியாமல் வந்து ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும்
ஒரு 15 பாலுக்கு 5 ரன்னு 4 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மேபி லாரா உல்வர்ட் உள்ளே வந்தால் அவங்களோட ஓப்பனிங் ஸ்ட்ரென்த் ஆகும். ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன்றது கிடைக்கும். லாரா உல்வர்ட் பெத் மூனின்ற காம்பினேஷனில் அவங்க ரைட் லெஃப்ட்டில் இறங்கலாம். மிடில் ஹேமலதா, ஹேர்லி டோலு, அடுத்து பார்த்தோம்னா கார்ட்னர் வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடலாம். வேதா கிருஷ்ணமூர்த்தி ஸோ ரிட்டையர்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயரு, ரிட்டையர்ட் ஆக வேண்டிய பிளேயர், பட் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன லாஜிக்குன்றது தெரியல. அதுக்கப்புறம் அவங்க பவுலிங் காம்பினேஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதில் சாக்கில்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. அவங்கள மேக்னா சிங்குக்கு பதிலாக எடுத்துகிட்டு வருவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மேக்னா சிங்கை லாஸ்ட் சீசனில் யாருமே பிக்கே பண்ண கிடையாது. சும்மா இந்தியன் டீமில் 2-3 மேட்ச் ஆடினாங்க, அவ்வளோதான். பட் சாக்கில் பொறுத்தவரையும் இன்னும் டெபியூ பண்ணலை. பட் அதிவேக ஒரு பவுலர். ஸோ எப்படி ஒரு கோஸ்வாமி இந்தியாவுக்கு இருந்தாங்களோ அந்த கான்செப்டில் அதே மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. கண்டிப்பாக ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இந்த மேட்ச்சில் இருக்கலாம். 1% தான் எடுத்திருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் இவங்க ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி லாரா உல்வர்ட் ஆடினாலும் டீசெண்டான ஒரு பிக்காக இருப்பாங்க. ஸோ சேஃபஸ்ட் கேப்டன் சாய்ஸில் இந்த மேட்ச்சில் கார்ட்னரு, அதுக்கப்புறமா பெத் மூனியை நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பவுலிங் காம்பினேஷன்லாம் நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸ்னேகா ராணா விக்கெட் எடுப்பாங்களா, தகு விக்கெட் எடுப்பாங்களான்றதெல்லாம் நம்ம வந்து கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆன் டைமில் ஃபஸ்ட் பவுலிங்காக செகண்ட் பவுலிங்காக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொன்று நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோலும், சேசிங் டீமுக்கு ஃபேவரட் டீமாக போடுங்க. அது எந்த டீமாக இருந்தாலும் அது நடந்துருந்துச்சு. ஸோ யூபியே வந்து எம்ஐயை பீட் பண்ணாங்க. எம்ஐ தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். அவங்கள பீட் பண்ணி யூபி ஈஸியாக வந்து வின் பண்ணாங்க சேசிங்கில். சப்போஸ் குஜராத் சேசிங் வந்தால் கண்டிப்பாக பெத் மூனி ஒரு 50+ போக வாய்ப்புன்றது இருக்கும். ஸோ பெத் மூனி சேசிங்கில் சூப்பரான ஒரு பிளேயர். இங்கே கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட வந்து பெத் மூனியை கிராண்ட் லீக்லேயும் ட்ரை பண்ணலாம், சேஃப் டீம்லேயும் ட்ரை பண்ணலாம். சேசிங் வந்தால் அப்போது கார்ட்னர் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த கடைசியில் 2 ஓவர் போட்டு கார்ட்னர் 3 விக்கெட் எடுத்துருவாங்க. அப்புறம் சேசிங் வரப்போ கார்ட்னருமே ஒரு 20 ரன் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த காம்பினேஷனில் நம்ம கேப்டன் கேப்டன் கொடுக்கலாம். சப்போஸ் குஜராத் ஜெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருமே ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம கிரேஸ் ஹாரிஸை சொல்லலாம். காரணம் என்னென்னா அவங்க குஜராத் ஜெயின்ஸுக்கு எதிராக 2 மேட்சுமே அருமையான ஒரு பேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டாப்லேயுமே இப்போ லித்ஃபீல்டு ஆடினாலோ இல்லை பெத்மோனி ஆடினா கண்டிப்பாக கிரேஸ் ஹாரிஸ் 4 ஓவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கள ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து அடிக்க போய் விக்கெட்ஸை கொடுக்குறாங்க. அந்த லாஜிக்லேயே போயிட்டுருக்கு. 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாங்க, பேட்டிங்கு வரதுனால ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து பார்க்கலாம். எக்லிஸ்டோனு ஃபஸ்ட்டு போல் பண்ண டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக விக்கெட்டுன்றது எடுக்கலை, பட் இருந்தாலும் நல்ல ஆப்ஷன். தீப்தி சர்மா, அதுக்கப்புறம் கிரேஸ் ஹாரிஸு, கார்ட்னரு, அதுக்கப்புறம் பெத்மோனி, இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். மெக்ராத்தை நம்ம அப்படி சொல்ல முடியாது. மெக்ராத் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் தான், பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் கிடையாது. ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச்சில் நம்ம எடுக்காமல் இருப்போம். அப்போ 4 ஓவர்ஸ் போட்டு 2 விக்கெட் எடுப்பாங்க. பேட்டிங்கில் வந்து 50 ரன் அடிச்சிருவாங்க. பட் அதை கண்டினியூவாக நம்ம எதிர்பார்க்க முடியுமானா கிடையாது. ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே இருக்கும். இப்போ ரீசன்ட் ஃபார்மே மெக்கிறதுக்கு ரொம்பவும் போராக தான் இருந்திருக்கு லாஸ்ட் 2 மேட்சாக. பட் அதுக்காண்டி எந்த மேட்ச்சுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க கிடையாது. திடீர்னு எந்த மேட்ச் வேணால் ஹையஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது போகலாம். ஸோ சேஃப் பிக்ஸ் வந்து இந்த ரவுட் பண்ணியிருக்க பிளேயர்ஸும், ட்ரம் கார்ட் பிக்ஸாக ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க இந்த சாக்கில், லாரா உல்வர்ட், அதுக்கப்புறம் கிரண் நவியக்கர், இந்த மாதிரி ஹிட் ஆர் ஃப்ளாப்ன்ற பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் நீங்கள் அஞ்சலி சர்வானியுமே ட்ரை பண்ணலாம். 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க, டெத்துலேயே பவுல் பண்ண வாய்ப்புன்றது இருக்கும். இனிஷியல் ஸ்விங்குமே இருக்கும். ஸ்விங்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து லாரா உல்வர்ட்டு. ஸோ மேபி அவங்க ஆடலை, லித்ஃபீல்ட் ஆடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சப்போஸ் ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹீலியை ட்ராப் பண்ணுறீங்க, மெக்ரத்தை ட்ராப் பண்ணுறீங்க, இந்த சைடில் ஃபஸ்ட் பேட் பண்ணால் பெத்மோனியை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹேர்லி டோலு, அதுக்கப்புறம் ஹேமலதாவை வந்து ஒரு 2 பிளேயராக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் செராவத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹை பர்சன்டேஜ் பிக்கு 70% மேலே பிக் பண்ணுற பிளேயர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணால், இந்த மாதிரி 30% கீழே பிக் பண்ணியிருக்க செராவெட், ஹேர்லி டோலு, ஹேமலதா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்களோட கிராண்ட் லீக் டீம்ஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கரெக்டான ஒரு மூவாக இருக்கும் கிராண்ட் லீக்கு. அதேமாதிரி வியூஸு ஃபஸ்ட்டு மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் மேட்ச்சில் ஃப்ளாப் ஆனாங்க. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் தெரியும், டெத்தில் வந்து பவுல் பண்ணுறாங்களா என்னன்னு பார்க்கணும். கார்ட்னர் டெத்தில் பவுல் பண்ணுறது கன்ஃபார்மு. கம்பைன் பண்ணி மேபி இவங்க வந்து பவுல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி தனுஜா கன்வர் வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ யூபியை பொறுத்தவரையா நான் மறுபடியும் சொல்கிறேன், மும்பைக்கு எதிராக சாய்கா ஈசாக்கு வந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அதனால் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் தனுஜா கன்வரும் ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருக்கலாம். ஏன்னா யூபி லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு அவுட் ஆகி நம்ம நிறையவே வந்து பார்த்துருக்கோம். அதையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்களுமே நல்ல ரிதமில் இருக்காங்க, பேட்டிங்லையும் நல்லா தான் ஆடுறாங்க, பவுலிங்லேயுமே மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துகிறாங்க. ரொம்ப லோ கட்டாக வரதுனால விக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருப்பாங்க. ஸோ பெரிய அளவில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா சொல்லப்போனால் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம பார்க்குறது கண்டிப்பாக வேதா கிருஷ்ணமூர்த்தி, அடுத்ததாக ஸ்னேகா ராணா, செகண்ட் பவுல் பண்ணால் தகு, அடுத்து இந்த சைடில் பார்த்தோம்னா
எல் யாதவ் அப்படி இல்லாட்டி தினேஷ், அந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பூனம். ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி 90% வாய்ப்பே இல்லை. மற்ற பிளேயர்ஸ்குள்ளே தான் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இருக்கும். இனிஷியல் ஸ்விங்குன்னு நம்ம வந்து பார்க்குறப்போ இந்த சைடில் கண்டிப்பாக தகு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுவாங்க. அடுத்து ப்ரியூஸு, அதுக்கப்புறம் கர்ட்னரு, சகில். ஸோ இவங்க தான் வந்து இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணுவாங்க. அதில் ஹீலிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். அதேமாதிரி கிரண் நவியகர் ஈஸியாகவும் அடிக்க முடியாது. அப்படி சடனாக விக்கெட் போகுது அப்படின்னா மிடில் கேம் வந்துச்சுன்னா செராவட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு இனிஷியல் ஸ்விங் பார்த்தோம்னா செர்வானி. ஸோ பெரிய அளவில் அஞ்சலி செர்வானி ஸ்விங்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு வீசுகிறாங்க. குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்து ஆடிடுவாங்க ஈஸியாக. கண்டிப்பாக பாலே பார்க்காம சுற்றுனா மட்டும்தான் அவங்ககிட்ட அவுட் ஆக முடியும். மற்றபடி ஆடிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக பெத்மோனி ஒரு நல்ல இன்னிங்ஸ் போகலாம். அதேமாதிரி கர்னரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள்ன்றது இருக்கும். மேட்ச் ஈக்குவலாக போகலாம். முடிஞ்ச அளவுக்கு சேசிங் டீம் ஃபேவராகவும் ஒரு சில டீம்ஸை நீங்கள் கொடுத்து கேப்டன்ஷி கப்னா கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ ஹீலி விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2 கேட்ச் பிடிக்கலாம். ரொம்ப பெரிய ஸ்விங் பவுலர்ஸ் யாரும் இங்கே கிடையாது. அதனால் ஓரளவுக்கு கட் ஷாட் ஆடி ஏதோ ஒரு 20 ரன்னாவது வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஆடுறது இருக்கும். ஸோ பெத்மோனி, ஹீலி 2மே டீசென்ட் பிக் தான் 2 பேருமே. பட் பெத்மோனி சேசிங் வரப்போ கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷி கப்னா நம்ம ட்ரை பண்ணலாம். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே பெத்மோனி, கார்ட்னரு, கிரேஸ் ஹாரிஸு, அதுக்கப்புறமா எக்லிஸ்டோனு, தீப்தி சர்மா இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஷி கேப்டன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாரா வுல்வர்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடில் மெக்ரதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் தீப்தி சர்மாவை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களும் சேஃப் ஆப்ஷன்ஸில் வந்துடுவாங்க. ராஜேஸ்வரி கெய்க்வாட் மினிமம் ஒரு விக்கெட்டுன்றது எல்லா மேட்சுக்குமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு பிக்குன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு லாரா வுல்வர்ட்டு, அதுக்கப்புறம் பெத்மோனி, கர்னரு, ஸோ 4, அதுக்கப்புறம் பியூஸு, நெக்ஸ்ட்டு தனுஜா கன்வர் 5, இந்த சைடில் ஹீலி 6, அதுக்கப்புறமா மெக்ராத் 7, கிரேஸ் ஹாரிஸ் 8, எக்லிஸ்டன் 9, தீப்தி சர்மா 10, 11 ராஜேஸ்வரி கெய்க்வாட். இந்த 11 பேர் சேஃபான ஆப்ஷன். இதில் நீங்கள் ஹேமலதா, ஹேர்லி டூலு, அதுக்கப்புறம் செராவட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அஞ்சலி செர்வானி, இந்த மாதிரி ரிஸ்க்கான பிளேயர்ஸை இந்த ஹை பிக்கான பிளேயர்ஸாக ட்ரா பண்ணி பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிட்ஃபீல்டு ஆடுவாங்களா இல்லை லாரா வுல்வர்ட் ஆடுவாங்கன்றதை ஆன் டைம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் எதிர்பார்க்குறது மோஸ்ட்லி இந்த சாகில்ன்ற பிளேயர் வந்து ஆடினாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கிராண்ட் லீக்கில். ஏன்னா அதிவேகம் போடக்கூடிய ஒரு பவுலரு. ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாங்க, ஸ்விங்கும் பண்ணுவாங்க. ஸோ யாரும் பெரிய அளவில் யோசிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கிராண்ட் லீக்கில் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ இப்போதைக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம டீம் பார்ப்போம். ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அலெக்சா ஹீலி 2 மேட்சுமே ஃப்ளாப்பு. குஜராத்துக்கு எதிராக 7 ரன்னு 12 ரன் தான். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கோங்க. வென்யூவில் 3 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் 5, 13, 33 பெரிய அளவில் அவங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஸ்கோருன்றதே பண்ணலை. செராவட்டு இன்னொன்று யூபி இருக்கிறதே அல்ட்ரா புவரான ஒரு டீமும் கூட ஃபீல்டிங்கில். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எம்ஐ கூட எந்த அளவுக்கு மோசமான ஃபீல்டிங் பண்ணாங்கன்னு. கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கேட்சை வந்து ட்ராப் பண்ணாங்க ஒரே மேட்ச்சில். அதுலேயுமே நம்ம குஜராத் பிளேயர்ஸ்க்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கலாம். ஒரு லக் இருந்துச்சு, பெத்மோனிக்கு ஒரு கேட்ச் விடுறாங்க அப்படின்னா அவங்க பெரிய இன்னிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். செராவட் 2 மேட்ச் தான் ஆடினாங்க. 2 மேட்சுமே டீசெண்டான பேட்டிங்கு. மெக்ராத்து 3 மேட்ச் ஆடி புவர் பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஒரு ரன் தான் 2 மேட்ச்சில். இன்னொரு மேட்ச்சில் 22 ரன் ஒரு விக்கெட்டு. அதேமாதிரி ஹெட் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் 57 ஒரு விக்கெட்டு. ஒரு மேட்ச் பேட்டிங்கில் ஃப்ளாப்பு, ஒரு மேட்ச் வந்து பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. தீப்தி சர்மா ஹெட்ல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பரவாயில்ல, 27 ஒரு விக்கெட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. எக்லிஸ்டோனு 3 மேட்ச் ஆடி மொத்தமே 3 விக்கெட் தான். ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன். 3 விக்கெட் 3 மேட்ச்சுக்கு. ஹெட் பார்த்தோம்னா மொத்தத்துக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க 2 மேட்ச்சில். ராஜேஸ்வரி கெய்க்வாடை பொறுத்தவரையா ஸோ ஹெட்ல 2 விக்கெட்டும், வென்யூவில் 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. மினிமம் ஒரு விக்கெட்டுன்றது எடுக்கிறாங்க தூக்கி போட்டு. ஸோ அடிக்க போகிறப்ப எப்படினாலுமே ராஜேஸ்வரி கெய்க்வாடுக்கு விக்கெட்டுன்றது கிடைக்கிது. மேபி சாய்கா ஈசாக்கு பதிலாக மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ளே ராஜேஸ்வரி கெய்க்வாட் கொடுக்கலாம் கம்பேக். ஏன்னா ஸ்ரீயங்கா பாட்டீலாக இருக்கட்டும், சாய்கா இசாக்கா இருக்கட்டும், 2 பேருமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க லாஸ்ட் சீசனில். அவங்க 2 பேர்த்துக்குமே சின்னசாமி ஸ்டேடியமில் எப்படி பவுலிங் போடுறதுனே தெரியல. அந்தளவுக்கு மோசமாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. போன டைம் வந்து WPL ஃபுல்லாமே மகாராஷ்டிராவில் நடந்துச்சு 3 கிரவுண்டில். அப்போது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த கிரவுண்டை, நல்லா இருந்துச்சு. இப்போது அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. கிரேஸ் ஹாரிஸ் ஹெட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு மேட்ச்சில் 59, ஒரு மேட்ச்சில் 72. 2 மேட்சுமே மேன் ஆஃப் த மேட்ச் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணி ஆகணும். வென்யூலையுமே இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ன்றது மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறாங்க. ஸோ கேப்டன்ஷிப்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹெட் ஸ்டாட்ஸ் அருமையாக இருந்திருக்கு. இப்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குஜராத் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ்ன்றதை பார்ப்போம்.
ஹேர்லி ரூலு ஹெட் டு ஹெட்டில் 46. இந்த சீரீஸில் இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச்சில் 8 ரன்னும் ஒரு மேட்ச்சில் 22 ரன்னும். அந்த 22 ரன்னில் அவங்க ரன் அவுட் தான் ஆனாங்க, ஏன்னா நல்ல ஒரு டச்சில் இருந்தாங்க. ஸோ இவங்களுமே ஒரு ட்ரம் கார்ட் பிக்கு தான், ஹெட் டு ஹெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்னர் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் 25, ஒரு மேட்ச்சில் 60. வென்யூவில் ஒரு விக்கெட் 25 ஏதோ மினிமம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பால் போனால் நம்ம கேப்டன்சி கப்னா கார்னரை கொடுக்கலாம். சேசிங்கில் கண்டிப்பாக அடிப்பாங்க. அதேமாதிரி டெத் ரோ போட்டு விக்கெட்டுன்றதை எடுத்துருவாங்க. பித்மோனி ஸோ வென்யூவில் 2 மேட்ச்சுமே ஃப்ளாப்பு, ஹெட் டு ஹெட் ஆடலை. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் சீசன் இன்ஜுரினால் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு அப்புறமே அவங்க போயிட்டாங்க, ஆடவே இல்லை. ப்ரியூஸு 2 மேட்ச்சில் பார்த்தோம்னா 25 ஒரு விக்கெட், ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஒரு மேட்ச் ஃப்ளாப்பு. தனுஜா கன்வரை பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட்டும் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் ப்ளஸ் 28. கண்டிப்பாக ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்களை பிக் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டனா. ஹேமலதா 21-57 ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. வென்யூவில் லாஸ்ட் மேட்ச் 31 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. கண்டிப்பாக ஹேமலதா, ஹேர்லி ரூலு, தனுஜா கன்வர் இவங்கெல்லாம் வந்து டிஃபரன்ஷியல் பிக்ஸாக இருப்பாங்க. ஹை ரிஸ்க்கான பிக்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணுறப்போ கண்டிப்பாக இவங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டீம்ன்றதை பார்ப்போம். அதேமாதிரி ஃபேப் லவுண்டில் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு உங்களுக்கு 10,000 கிவ்அவே தராங்க. ப்ளஸ் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியும் கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் அவங்க கூட்டவுமே கிடையாது. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸு ப்ளஸ் நோ ஜிஎஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐபிஎல் டயத்தில் யூஸ் ஆகும். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கிங்க, போனஸ் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா கார்னரை கேப்டனாக கொடுங்க, கிரேஸ் ஹாரிஸ் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கலாம், ராவ் உல்வெட்டு, அதுக்கப்புறம் பித்மோனி. சப்போஸ் நீங்கள் பித்மோனி வேணாலும் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரியூஸு, தனுஜா கன்வர், ராஜேஸ்வரி கேக்வாட், எக்லிஸ்டோனு இந்த காம்பினேஷனை கொடுக்கலாம். ஹீலிக்கு பதிலாக நீங்கள் வேறு பிளேயர் வேணாலும் ஹை ரிஸ்க்காக எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். இது வந்து மெக்ராத்தை வைஸ் கேப்டனாக கொடுத்து பித்மோனியை கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஹீலி, கிரேஸ் ஹாரிஸு, கர்னரு, தீப்தி சர்மா, ஸ்னேகா ராணாவை ஆட் பண்ணியிருக்கேன். இது சில தகு ஃபஸ்ட் பால் பண்ணால் இம்பார்ட்டன்ட். சைக்கிளில் பிக் பண்ணியிருக்கேன். அஞ்சலி செர்வானி, எக்லிஸ்டோன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஹை ரிஸ்க்கான ட்ரம் கார்ட் பிக்ஸை உள்ள ஆட் பண்ணாலே கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ஃபேப்லோனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கேன் ஐடியாஸ்ன்றதுக்கு. உங்கள் ஐடியாஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க.